குறிப்பாக திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் அருகே உள்ள கன்னிகைப்பேர் கிராமத்தில் கடந்த 20 ஆண்டுகளுக்கும் மேலாக தனியார் இறால் பதப்படுத்தும் தொழிற்சாலை இயங்கி வருகிறது. இந்த தொழிற்சாலையில் வட மாநிலங்களைச் சேர்ந்த 250க்கும் மேற்பட்ட ஆண் பெண் என இருவரும் தொழிலாளர்களாக பணியாற்றி வருகிறார்கள். குறிப்பாக இறால் மற்றும் மீன்களை சுத்தம் செய்து பதப்படுத்தி வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்வதே இந்த தொழிற்சாலையில் பிரதான பணியாகும். தொழிற்சாலையில் எப்போதும் குளிரூட்டப்பட்ட சூழலை பராமரிக்க அமோனியா வாயு பயன்படுத்தப்பட்டு வருவதாக கூறப்படுகிறது. குறிப்பாக நேற்றைய தினம் வழக்கம் போல தொழிற்சாலை செயல்பட்டு கொண்டிருந்த நிலையில் சுமார் 10:30 மணி அளவில் திடீரென அமோனியா வாயு கசிவு ஏற்பட்டது. இதனால் பணியில் ஈடுபட்டிருந்த தொழிலாளர்கள் மட்டுமின்றி ஓய்வு அறையில் இருந்தவர்களும் வாயுவால் பாதிக்கப்பட்டனர். சுமார் 60க்கும் மேற்பட்ட தொழிலாளர்களுக்கு மூச்சு திணறல், மயக்கம், கண்ணெரிச்சல் உள்ளிட்ட பாதிப்புகள் ஏற்பட்டன. சிலருக்கு வாய் மற்றும் மூக்கில் இருந்தும் இரத்த கசிவு ஏற்பட்டதாகவும் முகங்களில் தீவிர காயங்கள் மற்றும் சிவந்ததாகவும் காணப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. குறிப்பாக பாதிக்கப்பட்ட தொழிலாளர்கள் உடனடியாக பெரியபாளையம் அருகே உள்ள வேல்ஸ் மருத்துவமனை மற்றும் செங்குன்றம் அருகே உள்ள வெங்கடேஸ்வரா மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டனர். மேலும் உயிருக்கு ஆபத்தான நிலையில் இருந்தவர்கள் சென்னை ஸ்டான்லி அரசு மருத்துவமனை மற்றும் ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனைக்கு 108 ஆம்புலன்ஸ் மூலம் மாற்றப்பட்டனர். குறிப்பாக சம்பவத்திற்கு பிறகு பலி எண்ணிக்கை குறித்து பல்வேறு தகவல்கள் வெளியான நிலையில் மருத்துவர்களின் ஆய்வு மேற்கொண்ட அமைச்சர் ஆரம்பமாக 2 பேர் உயிரிழந்ததாகவும் மற்றவர்களுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார்கள். அந்நிலையில் தற்பொழுது வேல்ஸ் மருத்துவமனையில் 27 தொழிலாளர்களுக்கும் வெங்கடேஸ்வரா மருத்துவமனையில் 18 தொழிலாளர்களுக்கும் தீவிர சிகிச்சை பெற்று வருகிறார்கள். குறிப்பாக மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த பின்னர் வெளியேற்றப்பட்ட சுமார் 130 வடமாநில தொழிலாளர்கள் பெரியபாளையம் அருகே உள்ள தனியார் மண்டபத்தில் தங்க வைத்துள்ளனர். அவர்களில் சிலருக்கு மீண்டும் உடல் நலக்குறைவு மற்றும் மயக்கம் ஏற்பட்டதால் இருவர் மீண்டும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இதையடுத்து வேல்ஸ் மருத்துவமனையில் இருந்து 50க்கும் மேற்பட்டோர் மருத்துவ குழு திருமண மண்டபத்திற்கு கொண்டு சென்று மருத்துவ பரிசோதனை தற்பொழுது சிகிச்சை வழங்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக இதையிடையே சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் வெண்டிலேட்டர் உதவி சிகிச்சை தற்பொழுது வழங்கப்பட்டு வந்த நிலையில் தற்பொழுது 18 வயது பெண் தொழிலாளி ஒருவர் இன்று அதிகாலை சிகிச்சை பலனின்றி உயிரிழந்ததாக கூறப்படுகிறது. மீதம் இங்கு 10 பேர் கவலைக்கிடமாக இருந்து வருவதாகவும் கூறப்படுகிறது. அதே போல ஸ்டான்லி அரசு மருத்துவமனையிலும் சிகிச்சை பெற்று வந்த 24 வயது பெண் தொழிலாளி ஒருவர் நள்ளிரவு 12:30 மணி அளவில் உயிரிழந்ததாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. இந்த நிலையில் அமோனியா வாயு கசிவு விபத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 4ஆக உயர்ந்துள்ளது. மேலும் பலர் கவலைக்கிடமாக இருந்து வரும் நிலையில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் கூறப்பட்டு வருகிறது. இதைத் தொடர்ந்து தற்பொழுது பலி எண்ணிக்கை அதிகரிக்கக்கூடும் என்ற அச்சமும் தற்போது நிலவி வருகிறது. ஓவியா.